அஞ்சனாதேவி என்ன விரதம் இருந்தாங்கன்னா, சிவனுடைய அம்சம் எனக்கு பையனா வரணும். வாயு பகவானுடைய அம்சமான கேசரி தேவன் என்ன விரதம் இருந்தார்னா, விஷ்ணுவினுடைய அம்சம் எனக்கு பையனா வரணும். இவர் ஒரு பக்கம் ஒரு வகை வரத்தை கேட்டு விரதம் இருக்கிறார். 2 பேருக்கும் வரத்தை கொடுத்தாங்க. எப்படி? சிவனுடைய அம்சமாக, அதே சமயத்துல விஷ்ணுவினுடைய அம்சமாக இருக்கிற ராமனுக்கு பெரிய தோன்றா துணையாக, நட்பாக, வாழ்க்கைக்கு ஒரு விடிவெள்ளியாக வர்ற மாதிரி நான் ஒரு வரத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லி விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்து வரம் தந்தார்கள். பொதுவா அவதாரம்னா ஒருத்தர் வரம் கொடுத்து தோன்றி வருவது. பொதுவா நம்ம படிச்சிருப்போம், பிரம்மன் தான் வரம் கொடுப்பார். அப்புறம் அந்த வரத்தை வாங்கிக்கிட்டு அந்த வரம் வாங்கினவங்க சிவனையோ விஷ்ணுவையோ தொந்தரவு பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இங்க இல்லாம சிவனும் விஷ்ணுவும் இணைந்து அருள் செய்தார்கள். ஜாம்பவானை பிரம்மா அவதரிக்க வைத்தார். இப்படி வந்தவர் தான் ஆஞ்சநேயர்.